ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. போன வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை வந்து எப்படி சிக்கனமாக நடத்தலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வீட்டில் பணத்தை எப்படி எப்படிலாம் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறத தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இப்போ வந்து காசை எந்தெந்த வழிகளில் சேர்த்து வைக்கலான்னு பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ரூபா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், ஆனால் அந்த ஒரு ரூபாயை வந்து நம்ம ஈஸியாக சேர்த்து வைக்கலாம். நம்ம சேர்த்து வைக்கிறதுல வந்து 2 விஷயத்தில் மட்டும் வந்து நம்ம சிக்கனமாக இருக்கக்கூடாது. அதாவது 2 விஷயத்தில் மிச்சப்படுத்தி சேமிக்கிறத குறைச்சிக்கோங்க. அது என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா, ஒன்று சாப்பாடு, இன்னொன்று வந்து மருத்துவ செலவு. இந்த 2ஐ எப்பயுமே வந்து சிக்கனப்படுத்தாதீங்க. சாப்பாட்டில் சிக்கனப்படுத்தினாதான் மருத்துவ செலவுக்கு போக வேண்டிய அவசியம் வரும். அதனால் சாப்பாட்டை எப்பயுமே நம்ம சம்பாதிக்கிறது, நம்ம வாழ்கிறது எல்லாமே சாப்பிட்றது தான் ஒன்று தான் அதோட லட்சியம். சரிங்களா? அந்த சாப்பாட்டை நம்ம அந்த சிக்கனப்படுத்தக்கூடாது. நோய் தான் வரும். நோய் வந்தால் மருத்துவ செலவாகும். அதனால் நல்லா ஆரோக்கியமான சாப்பாடாக சாப்பிடுங்க. சரிங்களா? இப்போ இந்த 2 விஷயத்தில் சிக்கனப்படுத்தாமல் நம்ம எந்தெந்த விஷயத்தில் சிக்கனப்படுத்தலாங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நம்ம சிக்கனப்படுத்துகிறத நம்ம வீட்டு வரவு செலவுகளை நோட்டில் எழுதி வச்சுக்கணும். ஒரு டைரியோ இல்லை ஒரு நோட்டோ போட்டு மாதம் இவ்வளோ செலவாகுது அப்படின்னு எழுதி வச்சிங்கன்னா தான், நீங்கள் செலவு பண்ணுற ஒவ்வொரு ரூபாயும் நீங்கள் எழுதி வச்சா தான் அடுத்த மாதம் வந்து அதை விட நம்ம என்னென்ன நம்ம அதிகமாக வாங்கியிருக்கோம் அதுலேருந்து எப்படி நம்ம செலவை கம்மி பண்ணலாங்கிற ஐடியா வரும். ஒன்று முடிஞ்சிருச்சா? 2வது வந்து இப்போ வந்து ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பக்கத்துலேயே ஒரு 10 கிலோமீட்டரில் ஒரு ஊருக்கு போகிறீங்க, இல்லைன்னா ஒரு 20-30 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா, 2 வீலர் கார் இது 2 பயன்படுத்துகிறத விட பஸ்ஸில் போங்களேன். பஸ்ஸில் போனீங்கன்னா நீங்கள் பெட்ரோல் போடுற அந்த 100 200 இப்போ 2 லிட்டர் பெட்ரோல் போடுறீங்க, ஒரு 30 கிலோமீட்டர் போயிட்டு அப் அண்ட் டவுன் வர்றதுக்கு ஒரு 200 பெட்ரோல் போடுறீங்க. அதே நீங்கள் பஸ்ஸில் போனால் 30 முடிஞ்சு போயிடும். சரிங்களா? அதனால் எங்கே போனாலும் பஸ்ஸுலேயோ இல்லை ரொம்ப லாங் ட்ராவல் போனோம்னா ட்ரெயினில் கூட போங்க. ட்ரெயினில் போனால் நமக்கு வந்து டயர்டாகவும் இருக்காது, நமக்கு அந்த அளவுக்கு செலவும் ஆகாது. பஸ்ஸில் கூட நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது கஷ்டம். சரிங்களா? ட்ரெயின்லனா எல்லாமே இதாக கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3வது விஷயம், நீங்கள் இப்போ வெளியில் போகிறீங்களா, அதுக்கு நான் சொல்ல வந்தது தான். வெளியில் ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா நம்ம போய் வெளியில் உணவுகள் வாங்கி சாப்பிட்றத தவிர்த்துக்கணும். இப்போ ஹோட்டலில் சாப்பாடு வாங்கினீங்கன்னா 50 ரூபா 60 ரூபாய்க்கு குறைஞ்சி நல்லாவும் இருக்காது, அது குறைஞ்ச சாப்பாடும் இருக்காது. இதே நீங்கள் இப்போ லாங் ட்ராவல் போகிறீங்க அப்படின்னா வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நம்ம கையால் செஞ்சதுனால ஆரோக்கியமாகவும் இருக்கும், நம்ம வெளியில் வாங்குகிற அந்த செலவும் குறையும் பார்த்திங்கன்னா. சரிங்களா? 4 பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. 5வது, இப்போ வெளியில் டீ காப்பி குடிக்கிறவங்களுக்கு பழக்கம் அதிகமாக இருக்கும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக யார் வேணால் இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்க வர்றவங்க வெளியில் டீ காப்பி குடிக்கிறத தவிர்த்துட்டு ஒரு காப்பி 10 ரூபா 15 ரூபா இருக்கும். நான் குடித்ததில்ல, அதனால் எனக்கு தெரியாது. ஒரு 10 ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். 10 ரூபா வச்சுக்கோங்க. ஒரு பால் பாக்கெட்டு ஒரு காப்பி தூள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் குடும்பமே குடிச்சிடலாம். சரிங்களா? இந்த மாதிரி வெளியில் டீ காப்பி குடிக்கிறத தவிர்த்துக்கோங்க. அடுத்ததாக கரண்டில் எப்படி மிச்சப்படுத்தலாம், கரண்டில் நம்ம எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத யோசிங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் ஒரு ஹாலில் 2 ஃபேன் ஓடுது அப்படின்னா ஒரு ஃபேன் போடுங்க போதும். கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக அப்படியே வெளியில் காற்று வாங்கலாம். நான்லாம் பாருங்கள், சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா வேப்ப மரத்தை அந்த காற்றுல தான் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம். ஒரு 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அந்த வேப்ப மரத்தை காற்று நமக்கு உடம்புக்கும் நல்லது, புங்க மரம் இருக்குது அந்த காற்று நமக்கு நல்லது, கரண்ட் செலவு மிச்சமாகும், 4 மனுஷன் மக்களோட உட்காந்து பேசின மாதிரியும் இருக்கும். சரிங்களா? அடுத்தது வந்து எதில் மிச்சப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, கூலி கொடுக்குற வேலையை. இப்போ நம்ம ஒரு தொழில் ஸ்தாபனம் நடத்துகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் வந்து அலுமினிய பட்டறை வச்சுருக்கோம், பாத்திரம் செய்கிற பட்டறை. அவங்க எல்லாருக்குமே தெரியும், வீடியோ போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த பட்டறையில் அந்த தகுடு எடுத்து வைக்கிறோம், அதை நம்ம அந்த தகுடு பாத்திரம் செய்கிறதுக்கு ஒரு கூலியால் கூப்பிடணும். அதை வந்து நாங்கள் முந்தி கூப்பிட்டுட்டு இருந்தோம், நிறைய எடுத்தோம், அதனால் கூப்பிட்டோம். இப்போ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறதுனால நம்ம எடுக்கிறதுல பாதி கூலிக்கே போயிடும். அதனால் என் வீட்டுக்காரர் தான் பாத்திரம் செய்வார். பாத்திரம் செஞ்சதுக்கப்புறம் எமிரி அடிக்கிறதுன்னு ஒரு வேலை இருக்குது, பாலிஷ் போடுறது, வெளி பாலிஷ் போடுறது, அதுக்கும் குளியால் வந்தால் அவங்களுக்கும் காசு கொடுக்கணும். சரிங்களா? இந்த வேலையும் என் வீட்டுக்காரர் தான் பார்ப்பார். அதுக்கப்புறம் உள் பாலிஷ், சோடா போடுறது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் தான் போடுவேன். இப்போ இந்த 3-4 கூலியும் நாங்கள் மிச்சப்படுத்துகிறோம். இப்போ இது நம்ம வெளியிலேருந்து ஆளை கூப்பிட்டோம்னா
அவங்க தானே வேலை செய்கிறாங்க. இதே மாதிரியே நீங்கள் உங்கள் வீட்டில் சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதை வந்து கூலி ஆள் செய்கிற வேலையை குறைச்சிக்கிட்டு அதை நம்ம வீட்டில் உள்ளவங்க, இப்போ வீட்டில் எப்படி ஒரு 2-3 பேராக இருக்க மாட்டீங்களா பெரிய ஆளுங்க, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நீங்களே செய்யுங்க. இப்போ ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆள் போட்டு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டு பொருள் தானே, நம்ம தானே அதை வந்து அந்த லாபமோ நஷ்டமோ நம்ம தான் ஏற்றுக்கிறோம். ஏன் நம்மளே போய் தொடச்சி அதை க்ளீன் பண்ணி அதை நம்ம சேல் பண்ணக்கூடாது? ஒரு ஆள் போட்டு அவங்களுக்கு 10,000 15,000 நம்ம பொருளுக்கு வர லாபத்தை கொடுக்கறதுக்கு நம்மளே இறங்கி வேலை பார்க்கக்கூடாது? இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து நான் வந்து ஒரு மகளிர் சுய உதவி குழுவில் இருந்தேன். அதில் வந்து மாதம் 200 300 இப்படியே சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். நீங்கள் அதில் லோனு உள்கடன் இதெல்லாம் வாங்காமல் நீங்கள் சேமிப்பு மட்டுமே சேர்த்து கூட வைக்கலாம். நான் கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக சேர்த்து வச்சு ஒரு 15,000 வாங்கினேன். அதை வாங்கி தான் ஊருக்கெலாம் போயிட்டு வந்தேன். கர்நாடகா இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து சீட்டு பணம் பிடிக்கிறது. அது உங்களுக்கு நம்பிக்கையான ஆளாக இருந்தால் மட்டும், உங்கள் ஊரில் நீங்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்களாக இருந்தால் மட்டுமே தான் இதை நீங்கள் கட்டணும். நான் பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அம்மா விக்டோரியான்னு ஒரு அக்கா இருக்காங்க, விக்டோரியான்னு, அவங்கக்கிட்ட எங்கள் அம்மா பணம் கட்டுவாங்க, சீட்டு பணம். இப்போ நிறைய பேர் பிடிக்கிறாங்க. எல்லாருமே எங்கள் தெருவை சேர்ந்தவங்க தான், நம்பிக்கையானவங்க தான். எங்கள் ஊரில் சீட்டு கட்டி தான் நிறைய பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி முடிந்த அளவுக்கு சீட்டு பணம் உங்கள் ஊரில், சொந்த ஊரில் உங்களுக்கு தெரிஞ்ச நம்ப முடியாதவங்க அது கட்ட வேணாம். நீங்கள் ஆல்ரெடி கட்டிக்கிட்டே இருக்கிறவங்க அந்த மாதிரி சீட்டு கட்டி பணத்தை வந்து நீங்கள் மிச்சப்படுத்தி வைக்கலாம். அடுத்து வந்து தண்ணீர் செலவு. ஒருத்தவங்க வீட்டில் அந்த ஃபில்டர்லாம் இருக்கும்ல, அது வந்து அந்த டவுனில் அந்த ஃபில்ட்ரு வைக்க சூழ்நிலை அவங்க வச்சுதான் ஆகணும். இப்போ எங்களை மாதிரி கும்பகோணத்தில் இருக்கிறவங்க மற்ற எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த ஃபில்ட்ரு தேவையே இல்லை. ஃபில்ட்ரு இந்த பியூரிஃபைங்கிறாங்களா, வைக்கிறவங்க வச்சுருக்குறாங்க, எங்களுக்கு வந்து அது தேவையில்லை. ஸோ இதுலேருந்து நீங்கள் மிச்சப்படுத்தலாம். அந்த ஃபில்ட்ரு வந்து கரண்டில் தானே ஓடுது, அதனால் அதையும் மிச்சப்படுத்திக்கலாம். அப்புறம் இந்த வாட்டர் ஹீட்டர் போட்டு சுடு தண்ணி போடுறவங்க, முடிந்தளவு பக்கத்தில் வீட்டுக்கிட்ட இடம் இருந்துச்சுன்னா, கொல்லை பக்கம் இருந்துச்சுன்னா, ஒரு விறகு வச்சு கூட நம்ம போட்டுக்கலாம், சுடு தண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி இதுலேயும் மிச்சப்படுத்திக்கோங்க. அடுத்து வந்து ஃபோன் நெட்டு. இப்போ நான் மாதம் வந்து 350 ரூபா போடுறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு நாளைக்கு காலையில் ஒரு பெரிய வீடியோ போடுறேன்னா, இப்போ நான் பேசுகிறது வீடியோவாக வருமா, 6:30 மணிக்கு வீடியோ வரும். அது ஒரு 9 நிமிஷம் போடுறேன். 1.5 GB நெட்டு போகுது. இதுக்கு 1.5 GB போகுது. ஹெச்டி குவாலிட்டி, ஹையர் பிக்சர் குவாலிட்டின்னு வச்சு நான் அப்லோட் பண்ணேன்னா எனக்கு வந்து 1.5 GB நெட்டு போகும். லோ குவாலிட்டியில் வச்சேன்னா 500 MB 400 MB தான் போகும். ஆனால் வீடியோ வந்து நிறைய பேருக்கு காட்டாது, லோ பிக்சர் குவாலிட்டின்ட்டு காட்டாது. அதனால தான் நான் ஹையர் பிக்சர் குவாலிட்டியில் வச்சு 1.5 GB நெட்டு எனக்கு போகுது. இப்போ நீங்கள் வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா, ஒரு ஒய்ஃபையோ ஒரு மோடமோ ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா, முக்கியமான ஆஃபீஸ் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த இது வந்து ரீசார்ஜ் பண்ணுறது வந்து குறைஞ்சி யூஸ் ஆகும். கொசு கிடைக்குதுங்க. 5 மணி 5:30 ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து இதில் மிச்சப்படுத்தலாம் பார்க்கலாம். அடுத்து இப்படிலாம் மிச்சப்படுற காசை நீங்கள் பேங்கில் போட்டு வைக்கலாம், இந்த மாதிரி சேமிப்புகளில் போட்டு வைக்கலாம், எல்லாம் எல்ஐசியில் போட்டு வைங்க. இந்த மாதிரி இதில் உங்கள் பணத்தை வந்து சேமிச்சு வைங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத பொருளை வாங்கி தேவையுள்ள ஒரு பொருளை விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்துடும். தேவையில்லாத பொருளை வாங்கும்போது அந்த கடனை தீர்க்கிறதுக்காக தேவையுள்ள ஒரு பொருளை விற்கிற மாதிரி சூழ்நிலை வரும். லாஸ்ட்டாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு தேவையில்லாத பொருளை வாங்கி உங்கள் காசை வீணாக்கும்போது உங்களை நீங்களே களவாடி கொண்டு இருக்கீங்கிறதுக்கு தான் சமம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண் சுந்தர் ஃபேமிலி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.